அம்மா கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்தா போதா மீதி 450 ரூபாய் திருப்பி கொடு சொல்ல. சூப்பர் பண்ணுங்கடப்பா. எவ்வளவு பண்ணுங்க நுங்கு வெட்டுறோம். இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நுங்கு வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியா சேர்ந்து ஒரு பழத்தை அறிஞ்சு பலாப்பழம் வேட்டாடிட்டு இருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க குட்டி சொரக்கா நல்லா அழகா இருக்கு. டீ குடிச்சிட்டு காலையிலே டீ குடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகியாச்சு. என்னம்மா என்னது பலூன் பலூன் கேட்டுக்கிறாரு. நேத்துல இருந்து பலூன் கேக்குறாரு. ஊருக்கு போய் பாப்பாவுக்கு பலூன் வாங்கி கொடு. பெரிய பலூன். இங்க எல்லா கடையிலயும் தேடி போய் கேட்டு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பலூனே இல்ல. இந்த பொங்கல் டைம்ல தான் பலூன் இருக்கு. ஏன்னா மாட்டு வண்டியில மாட்டு கொம்புல கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலூன் விற்பாங்க. அதுக்கப்புறம் பலூனே இல்ல. 1 ரூபாய் பலூனாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்க வந்து 4 கடையும் போய் தேடி பார்த்துட்டு வந்தாங்க. பலூனே கிடைக்கவே இல்ல. ஜெஷிதா ஊருக்கு போய் தான் வாங்கி தரணும். காலையில எழுந்துச்சு டீ வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ தூள் நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு டீ தூள். நம்ம கேரளால இருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த டீ தூள் தான் போட்டாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. சரி இப்ப போயிட்டு என்ன பண்ணணும், டீயை குடிச்சிட்டு அப்படியே தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் இன்னொரு டைம். ஓகேவா? ஏன்னா ஊருக்கு போறோம்ல, தேவையானதெல்லாம் பறிச்சுன்னு போலாம். ஆமா, கத்திரிக்காய் எல்லாம் விட்டு வச்சுட்டு வந்தா நீ பாக்கும்போது. ஏன்னா அதெல்லாம் முத்திரம் விட்டாலுமே கத்திரிக்காய், மிளகாய், எலுமிச்சம்பழம் அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு சரி வீட்டுல ஏதாவது வச்சிருப்பாங்க அம்மா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே நாங்க ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பரியல், ஆமா, ஒரு அறுவடை. கத்திரிக்காய் கொஞ்சம், மிளகாய் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டுல எக்கச்சக்கமா கிடக்குது. அது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பறிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம போய் இங்க இருக்கும் போதே நிறைய பறிச்சுக்கலாம். இல்லாம எங்க பார்த்தாலும் தேடிங்க அந்த நான் எலுமிச்சம்பழம்லாம் இங்க நல்லா நிறைய இருக்குது. பறிச்சுக்கலாம். நான் எப்பயுமே எலுமிச்சம்பழம் பறிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம். அது வரும், ரொம்ப நாளைக்கு வரும். அப்புறம் வந்து அங்க ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இங்க பறிச்சா கத்திரிக்காய் பறிக்கிறியா? இது கத்திரிக்காய் பரியா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய். பறி பறி டக்கு டக்குன்னு பறி வீட்டுக்கு போவோம். ஜஸ்ட் நீ தாத்திட்ட குண்டு குண்டா சின்னதா இருக்குது. ஆனா முத்தன மிளகா தான் போல பேபி. அது புல்லட் மிளகா அவ்வளவுதான். பச்சை மிளகா கொஞ்சம் பறிச்சுக்கா. ஆனா இந்த மிளகா நீட்டு மிளகா வேணும்னா நீட்டு மிளகா. நீட்டு மிளகா பறி பேபி. ஏன்னா இது பயங்கர காரமா இருக்கும். சட்னிக்கு சும்மா ஒரு மிளகா போட்டாலே பயங்கர காரம் ஃப்ரெண்ட்ஸ். இது கலந்து கட்டி பறிச்சுக்கலாம் பேபி. கத்திரிக்காய் தான் பேபி பார்த்தேன் நிறைய இருந்தது. நேற்று பறிச்சிட்டாங்க அத்தை. பறிக்கல, ஊருக்கு எத்தும் போறதுக்கு தான் வச்சாங்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியில 2 கத்திரிக்காய் இருக்குது. சின்ன சின்னதாக தான் எங்களுக்கு பறிச்சுக்கலாம். சின்ன சைஸா பறிச்சு வச்சிருக்காங்க. நல்லா முத்திட்டு செய்யுதா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். அந்த ஒரு செடியில மட்டும் இருக்கு, அது மட்டும் பறிச்சுட்டு போலாம். போதும், பச்சை மிளகாய் நிறைய தேவை. அடுத்த டைம் வந்தா கூட பறிச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு சொரக்காய் தான் கொஞ்சம் சின்னதா இருக்குது. அதை பறிக்க போறாராம் செய்யுதா. கரெக்டா இருக்குமா? ஆமா, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா சும்மா சிம்பிளா கூட்டு வைக்கலாம். பறிச்சிடலாம். பறி எப்படி பறிக்கிறதுன்னு தெரியல, ஹைட்ல இருக்கு. மெத்த மேல போயிட்டு அந்த கிளை இழுத்தா கிட்ட வரும் சொன்னாங்க அம்மா. அப்படியே பறிச்சுக்கலாம் கை. சரி, ஓகே. என்ன பேபி வர மாட்டேங்குது. அம்மாடியே ஃபர்ஸ்டர் சொரக்காய் சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, குட்டி சொரக்காய் நல்லா அழகா இருக்கு. இது அப்படியே தோலோட சமைக்கலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அவர் பாரு எலுமிச்சம்பழம் எத்தனை வராரு பாரு. ஏய் அம்மாக்கா ஜெஷிதா காட்டு சொரக்காய் காட்டு. ஜெஷிதா சொரக்காய் காட்டு. இங்க பாருமா சொரக்காய். சொரக்காய் பாத்தியா ஜெஷ்டா? சொரக்காய் சொரக்காய் சொல்ல. சொரக்காய் இன்னும் கொஞ்சம் பெருசா ஒண்ணு இல்ல, அந்த இதுவே இருக்கு மேல லைட்டா சொன இருக்கு. பிஞ்சு காய் இது. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா ஆனாலும் சொரக்காயில சொன இருக்கும். ஆனா இது சமைக்கலாம் நல்லா சூப்பரா. அவ்வளவுதான், நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டோம். பச்சை மிளகாய், கத்திரிக்காய், எலுமிச்சம்பழம், சொரக்கான்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. வீட்டுல வந்து இந்த டைம் அம்மா வந்து எண்ணெய் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மல்லாட்டை எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய் வந்து ஒரு 30 லிட்டருக்கு ஆடி வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா பயிர்லாம் வாங்கிட்டு வந்து எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஆடணும். இந்த டைம் அப்பா போயிட்டு பயிர் வாங்கிட்டு வந்து எண்ணெய்லாம் ஆடி ரெடியா வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊறுகாய் மிளகா போட்டு வச்சுட்டாங்களா, அதுவும் கொஞ்சம் எடுத்துட்டு போலாம். போலாமா? அதே சொல்றாங்க, எண்ணெய் எடுத்துட்டு போக கூடாது. எண்ணெய் எடுத்துட்டு போக கூடாதான். பட் ஆனா காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போலாம். நாங்க எப்போ நான் கல்யாணம்ல இருந்தே வந்து கொடுத்து அனுப்புறாங்க. நான் தனியா சென்னையில ஹாஸ்டல்ல இருந்தேன்ல,
அப்பத்துல இருந்தே கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம வீடு தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன எடுத்துட்டு போனா காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போலாம் சொல்லுவாங்க. ஒரு சில பொருளாக ஆனால் அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக கூடாது, அதெல்லாம் காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போலாம் சொல்லுவாங்க. நம்மளும் காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போலாம். ஓகே. ஏன்னா சுத்தமான கடலை எண்ணெய் எங்க போய் கேட்டாலும் நமக்கு கிடைக்காது, நம்மளாம் செஞ்சாதான் உண்டு. இப்போ எண்ணெய் ஆடி வச்சிருக்காங்க, போய் வாங்கிட்டு போலாம். வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை பயிர் வாங்கி எண்ணெய் ஆடி வச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வரும். பழம் நான் கூட பழுக்காதாங்காட்டி நினைச்சேன், பச்சை காயா இருக்குவே. ஆனா இந்த சைடு பழுத்து நல்லா பழுத்துருச்சு, பழுத்து வீணாக போகுது ரெண்டு பக்கம். போய் இதை கட் பண்ணிடணும். இது நல்லா பழமா பழுத்துருன்னு சொன்னாரு. நேற்று அப்படி எடுத்து போகும்போதே பழமா இருக்குன்னு தான் சொன்னாரு. நல்லா பழுத்துருச்சு. அடியில புண்ணாக்கு இருக்கு, நான் கழுவோம். புண்ணாக்கு அடியில புண்ணாக்கு ஊத்தாதான் கரெக்டா ஊத்தணும். பேபி உன் கையில தான் இருக்குது. ஏமா ஒரு பின்னாடி ஊத்த போற, ஸ்லோவா ஊத்து, ஆட்டக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, எண்ணெய் வந்து வேற கேன மாத்துறாங்க. வாட்டர் கேனை கட் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஊத்துறோம். நல்ல டெக்னிக் தான் இது. எண்ணெய் குறையதான் ஸ்லோவா வரும். எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை எண்ணெய், சுத்தமான வேர்க்கடலை எண்ணெய். என்ன நம்ம போட்டு அரைச்ச இஞ்சி, எலுமிச்சம்பழம், அப்புறம் உப்பு இல்லாம போடுவாங்க. 10 ரூபாய் காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன காசு கொடுத்து வந்து பார்த்தோன்னா வாங்க தேவையில்ல, அம்மா கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்தா போதும், மீதி 450 ரூபாய் திருப்பி கொடுக்க. இந்த புடிமா வாங்க, புடிமா யானம்மா 10 ரூபாய் குடிமா, சில்லற இல்ல, அதனால தான் 500 ரூபாய் தரேன். புடியே சல்லுக்கு வச்சிக்க. 1 ரூபாய் கொடுத்தாலும் கணக்கு தாம்மா அது. காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் காசு கொடுத்துலாம் வாங்கினது கிடையாது. இப்பதான் நீங்க சொல்லதான் கொடுங்க. ஆமா, அது எப்பயும் எடுத்துன்னு போறது. நம்ம வீடு தான், நம்ம வீடு தானேன்ற ஒரு இதுதான். அப்படியே வந்து எடுத்துன்னு போவோம், எடுத்துன்னு வருவான். ஆனா நீ எதாவது காசு வாங்கி கொடுத்துருக்குற. எங்க ஆயாலாம் கூட வந்து என்னெல்லாம் எடுத்து போயிருப்பாங்க. பழக்கம். ஆமா, எங்களுக்கு நான் எங்க அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துன்னு வருவாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு மூட்டை பயிர் எடுத்து ஆடுனா அது வருஷம் ஒரு மூட்டை பயிர் கொல்லில ஆடுது. நாங்க அப்பப்ப ஒரு மூட்டை ஆடுவோம் தான். ஆனா நாங்க 2 பேரும் எடுத்துக்குவோம், வாங்கின பழக்கல. நீங்க சொன்னீங்கன்ட்டு இருந்தாலும் வாங்கிக்கணும். அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கிறாங்க. கஜராவும் முட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், முட்டை கஜரா நல்லா இருக்கும். இது வந்து அப்பத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்தே பண்ணுவாங்க. இது மாடு ஓட்டி போறாருல அப்பா, மாடு ஓட்டும் போது ஆளுக்கு 2 கொடுத்து அனுப்புவாங்களாம். எனக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன். என்ன இம்மாத்திரம் எடுத்துன்னு வரா செஞ்சது? மொத்தமா எடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான் செஞ்சது. நான் கையில எடுத்துட்டேன், இதுவே போதும். எடுத்துன்னு சொல்றாங்க, எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். அவங்க வேலை சாப்பிடுவாங்க. இது எடுத்து நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு அப்பா சாப்பிடுவாரு. என்னெல்லாம் அதிகமா இல்ல, நல்லா இருக்கு. தாத்தாக்கு பாய் சொல்லு. தாத்தா விட்டு இருக்கிறியா? அம்மா 2 நாள் கழிச்சு வந்து கூட்டும் போறேன். போலாமா? போலாமா ஜெஸ்டா? போலாம். ஜெஸ்டா பாய் சொல்ல ஆயா தாத்தாக்க. ஆயா தாத்தா பாய். இங்க இருப்பானா ஆயா தாத்தா பாயா. ஊருக்கு போயிட்டு வரேன் சொல்லு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் இருந்திருக்கோம். செம ஹாப்பியா இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டோம், போயிட்டு வந்துருவான். பச்சை கலர் பழம் சசிதாக்கு அப்பா வாங்கி தரோம். சரி போயிட்டு வரேன் மாமா, போயிட்டு வரேன். பாய் பாய். தூக்கவே முடியல, அப்படியே போயிட்டேன். தூக்கவே முடியலையா? பலாப்பழம் என்ன? ஆமா, 2 கட்டை போய் புடிச்சு வந்துட்டேன். இங்க இருந்து ஒரு சின்னதா ஒரு சிப்ஸ் பாயிட்டு தூக்கி போயிட்டேன். அங்க இருந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 கட்டை போய் எடுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் போயிட்டேன், மாடி தோட்டம்லாம் பாத்துட்டேன். கீரை எல்லாம் அப்பவே பறிக்கணும்னு நினைச்ச, பறிக்கவே இல்லை. கீரை பறிச்சு கீரை தான் வெஜ் ரெசிபி தான் செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய் எடுத்து வந்துருக்கா வீட்டுல இருந்து. சொரக்காயும் கீரையும் சமைக்கலாம்.
இந்த பழம் இங்க வச்சுட்டு போனோம்ல, கேரளால இருந்து எடுத்துன்னு வந்த பழம் வாசனை பழுத்துச்சா? இதோ பழுத்துச்சு. வாசனை வந்து நல்லா இருக்கு பேபி. நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பழம் பழுத்துருச்சு. எப்படி இருக்குது? கேரளால இருந்து எடுத்துட்டு வந்த பழமும் பழுத்துருது. நம்ம ஊர்ல இருந்து ஒரு பழம் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஜெஷிதா சாப்பாடு முட்டை சுத்தி. ஜெஷிதா பூரி வரும்போதே வாங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடலாம். இப்ப லஞ்ச் தான் சமைக்கணும். இப்ப சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஊர்ல இருந்து வந்தோம் இல்லையா, பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். அங்க இருந்து பண்ருட்டி போனோம்ல, அங்க பலாப்பழம் வாங்கினோம். ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு அத்தை மாமாவை பார்த்துட்டு கொடுத்துட்டு வரலான்னு போறோம். அங்கே வந்து பாத்தீங்கன்னா மால்ஜக்க பிரகாஷ் மாமாலாம் வேற வரனாங்களா, ஸோ அதனால பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். போயிட்டு அங்க போய் சாப்பிட்டு அப்படியே போய் சாப்பிடலாம். என்னம்மா மால்ஜம்மா பலூன் வாங்கினு சொன்னாங்களாம், அதான் சொல்றாரு. ஆமா, போலாமா? சாக்லேட்டா? ஊர்ல இருந்து வாங்கி வந்த சாக்லேட்டு. பழம் பழுத்துத்தாது, அவ்வளவுதான். எங்க வாங்கி வந்தோம், எங்களுக்கு தெரியாது. பண்ருட்டில இருந்து வாங்கி வந்தோம். சரி, நீ எத்தனா கத்தி எத்தனா? யாரு பலசாலின்னு பாக்குமா? யார் பக்கம் வருது? ஈஸியா வந்துச்சு. ஃபேமிலியா சேர்ந்து ஒரு பழத்தை அறிஞ்சு பலாப்பழம் வேட்டாடிட்டு இருக்கோம். நல்லா இருக்கா ஜெஷிதா? ஃப்ரெண்ட்ஸ், ஏரியில வந்து நுங்கு வெட்டுறதுக்காக எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மரத்துல நுங்கு இருக்குதுன்னு பாக்குறதுக்காக நான் வந்துட்டேன். பின்னாடி வந்து என் தம்பி வந்துகிட்டு இருக்கான். அடுத்தது வந்து பின்னாடி எல்லாம் வராங்கன்னு நினைக்கிறேன். சங்கீதா வருதா என்னன்னு தெரியல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நுங்கு வெட்டி சாப்பிட்றோம் நம்ம ஊர் ஏரியில. வந்து தண்ணிலாம் இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர் ஏரி. நான் யாரையும் காணா, பின்னாடி வராங்களா? எல்லாரும் வராங்க, நீ அதான் யாரையும் காணான்னு பாக்குறேன். இதுலயே ஒரு 2 கொலை இருக்கே, அதுல அது எட்டாது. இதுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 கொலை, அப்புறம் அதுல 2 கொலை இருக்கு. அதுலயும் எட்டுற மாதிரி இருக்குதா? அது எட்டும், அது ஒன்றும் அறுக்கலாம். 8:30 வரைக்கும் எட்டி அறுக்கலாம். இது எப்படி தூக்கி இருக்குது சங்கீதா சாப்பிட்றதுக்கு? இதுல 2 கொலை இருக்கு, அதுல 2 கொலை இருக்கு. கீழே பனம்பழமா பனங்காவே சாப்பிட்றோம் நம்ம. வா வா, நல்லா இருக்குது. அதுல 2 கொலை இருக்குடா, அதுல பாத்துரு. அதுல 2, இதுல 2. ஆமா, 3 பேரும் சேர்ந்து பனங்கா இருக்கிறாங்க. அங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. இழுங்க இழுங்க. வாவ், அழகா பனங்கா. ஈஸியா கீழே இருந்தே வந்து பார்த்தோன்னா பனங்கா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வெயிட், அந்த குச்சியா வெயிட். வாவ் பேபி, இந்த வருஷம் நுங்கு வெட்டி சாப்பிடணும்னு ஏங்கிட்டு இருந்தேன். பரவாயில்லப்பா. இந்த நுங்கு எத்தனை மாறணும்? நாங்க எப்படி நீ மட்டும் விட்டு போயிட்டா? பரவாயில்லையே. ஏய், வேற லெவலா இருக்கு பேபி. இந்த பனங்காலாம் எத்தனை சங்கீதா? பனங்க வெட்டி வைக்க நாங்க வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க நுங்கு வெட்டுறோம், இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நுங்கு வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சரியான நுங்கு. சொல்ல மாதிரி என்ன இந்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு. நாங்க சொல்லினே நீட்டா கூப்பிட மாட்டோம். கீழே ஊத்தாம சாப்பிடு. எவ்வளவு நுங்க வேஸ்ட் பண்ற பாரு நீ. கீழே ஊத்துறோமா? சொல்லி தராரு அவர் சப்ஸ்கிரைபருக்கு எப்படி நுங்கு சாப்பிடணும்னு. சரியான நுங்கு. நுங்கு நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு நுங்குலாம். சரி, நல்லா இருக்கு ஐயூப், நல்லா இருக்கு. என்னம்மா ஜெஷிதா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு குட்டி நுங்கு வேணும், குட்டி நுங்கு வேணும். சின்ன நுங்க காட்டா, குட்டி நுங்கா சாப்பிட்டுட்டு இருக்காரு. சின்ன நுங்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நுங்கு எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட்டோம். சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஆளுக்கு ஒரு கொலை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். உதிரி பனங்காய் மட்டும் இவ்வளவு நேரம் உட்காந்து சாப்பிட்டு நாங்க. சரி, சூப்பரா இருக்கு பேபி. சூப்பரா நுங்கு வெட்டி சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீதியை எடுத்துட்டு வீட்டுக்கு போறோம்.
அதுலதான் ஆளுக்கு கொஞ்சம் பனங்காய் வெட்டி சாப்பிட்டு முழுசா இருந்த கொலைலாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போறோம். ஆளுக்கு ஒரு கொலை கையில வந்து பாத்தீங்கன்னா பனங்காய் எடுத்துட்டு போறோம்ப்பா. சும்மா தற்செயலாம் வந்தோம். நம்ம பனங்காய் இருக்குமான்னு டவுட்ல தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து நுங்கு இருந்தது, வெட்டி எடுத்துக்கிட்டோம். ஜெசிதா ஓடியாரு ஏரியில. ஜெசிதா பாப்பா கை பிடிச்சு கொடு. பனங்காய் எடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் பனங்காய் எடுத்துட்டு வந்தாச்சு. வெட்டி கொடு. தாத்தா வந்து நாம வந்து தாத்தாவுக்கு நாம தாண்ட சசிதா வெட்டி கொடுக்கணும் பணங்கா. சசிதா போய் பணங்கா எடுத்துடா போய் கண்டுபிடிச்சுன்னு. ஒரு முகத்தை பாரு, எல்லா முகமும் தீஞ்ச மாதிரிதான் இருக்கு. பணங்காட்டு வெயில போய் தாத்தா பணம் கட்டிக்கலாம். பாய் போயிட்டு வரமா. ஜாலியா நுங்கெல்லாம் வெட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போறோம் நாங்க. போயிட்டு இன்னொரு நாள் வரலாம். சரி போயிட்டு வரோம். போலாமா?